எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து நம்மளுடைய 3வது வீடியோ. முதல் வீடியோவில் நம்ம உயிரெழுத்துக்கள் பார்த்தோம். 2வது வீடியோவில் நம்ம மெய்யெழுத்துக்களுடைய முதல் பாகம் பார்த்தோம். இப்போ மெய்யெழுத்துக்களுடைய 2வது பாகமான யாராலாவா அந்த செக்மெண்ட் பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கவர்க்கம், சவர்க்கம், டவர்க்கம், தவர்க்கம், பவர்க்கம், இது எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய அல்பப்பிராணம், மகாபிராணம், இது எல்லாமே பார்த்துட்டோம். அனுஸ்வாரம் யூஸ் பண்ணி, மூக்கு யூஸ் பண்ணி பேசக்கூடிய அந்த 5வது எழுத்து எல்லா வர்க்கத்திலும் இருக்கிற அந்த எழுத்துக்களையுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வியஞ்சன அக்ஷராணி. வியஞ்சன அக்ஷராணி அப்படின்னா முதல்லையே நம்ம பார்த்தது தான் மெய் எழுத்துக்கள். வியஞ்சனம் அப்படின்னா காய். எப்படி சாதத்துக்கு வந்து காய் சேர்க்கும்போது உயிர் இன்னும் கூடுதோ அதே மாதிரி வியஞ்சனம் அப்படிங்கிறது வந்து மெய் எழுத்துக்கள். இதில் வந்து நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து ய. நம்ம தமிழில் இருக்கிற மாதிரியே தான் ய, அதோடைய ப்ரொனவுன்சியேஷன். எழுத்து வடிவம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு வளைஞ்சு அதிலிருந்து இன்னொரு வளைஞ்சு இன்னொரு கோடு வந்து அதில் ஒரு நேர்கோடு வரும். இது எப்படி வரையணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தனியாகவே ஒரு செக்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். எழுத்து பயிற்சி இப்போ பண்ண வேண்டாம். இப்போ வந்து நம்ம என்ன எழுத்து இருக்குது இல்லைங்கிறது மட்டும் நம்ம மேல் டாப்லேருந்து ஒரு ஓவர் வியூ பண்ணால் போதும். அடுத்தது வந்து ர. தமிழில் நம்ம 2 ர பயன்படுத்துகிறோம். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் ஒரே ர தான் இருக்குது. அது வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ர. அடுத்தது ல. தமிழில் வந்து நம்ம 3 லகாரம் பார்க்குறோம். ல, ள, ழ. இந்த 3 ல வடிவங்கள் இருக்குது தமிழில். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் முக்கியமாக பயன்படுத்துகிறது ஒரே ல தான். அது வந்து இந்த எம் மாதிரி போட்டு அதிலிருந்து ஒரு கோடு போடக்கூடிய ல. அதுக்கப்புறம் வ. உதடு, பற்கள், இது ரெண்டையுமே பயன்படுத்தி வரக்கூடிய ஒரே எழுத்து வ. அந்த வவும் வந்து சம்ஸ்கிருதத்துலேயும் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 3-4 வார்த்தைகள் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய வார்த்தைகள் பார்க்க போகிறோம். தமிழில் வந்து ச இருக்குது. ஆனால் தமிழில் ச போக வேறு வார்த்தைகள் இல்லை, வேறு எழுத்துக்கள் இல்லை. எந்த மாதிரி எழுத்துக்கள் அப்படின்னா ஷ தமிழில் இல்லை, ச தமிழில் இல்லை. ஆனால் இங்கே சம்ஸ்கிருதத்தில் ஷாலேயே 2 ஷ இருக்குது, ஒரு ச இருக்குது, சரஸ்வதி ச. ஆனால் நம்ம வந்து சரஸ்வதி அப்படிங்கிற இடத்துல கூட நம்ம சானா தான் பயன்படுத்துவோம். சரஸ்வதி அப்படின்னு தான் எழுதுவோம். சரஸ்வதி சு, அதுலேயும் இசு வராது. சரஸ்வதி அப்படின்னு தான் எழுதுவோம். நம்ம சொல்லும் போது சரஸ்வதின்னு நம்ம படிப்போம். இப்போ ஷால நம்ம வந்து சங்கர் அப்படின்னு எழுதும்போது சங்கர் அப்படின்னு தான் எழுதுவோம், சானா தான் போடுவோம். ஆனால் ஷங்கர் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து யதார்த்தமாக உண்மையில் சம்ஸ்கிருதத்தில் நம்ம உச்சாரணத்துக்கு தனியான ஒரு எழுத்து இருக்குது. அது வந்து ஷ. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 2 மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டு மேலே கோடு போடுறதுக்கு பேர் வந்து ஷ. இது வந்து முதல் ஷ. இந்த ஷாக்கு பேர் வந்து தால்வாதி, தாளவ்ய ஷகாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படின்னா இந்த உள்பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதோடைய ஸ்பர்ஷம் இருக்கும், நாக்குடைய ஸ்பர்ஷம் இருக்கும். ஷ ஷ ஷ. முன்பகுதி மேல் பகுதி ஷ. சாரதா எல்லாமே அதே ஷ. இதே இது வந்து மூர்தன்ய ஷகாரா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா இது வந்து பல்லுக்கு பின்னாடி மேல் பகுதியை தொடருது, ஷ ஷ ஷ அப்படின்னு. இந்த 2வது ஷ வந்து ஷஷ்டி. நம்ம ஷஷ்டி சொல்ல மாட்டோம், சஷ்டி சொல்ல மாட்டோம். சட்டின்னு வந்துடும். ஷஷ்டி நம்ம என்ன சொல்லுவோம், ஷஷ்டி. ஷண்முகன், ஷண்முக சுந்தரம், சம்முக சுந்தரம் சொல்ல மாட்டோம். ஷண்முகன், ஷஷ்டி. இந்த ஷங்கிறது வந்து இன்னும் அழுத்தி சொல்லக்கூடியது. வாயுடைய நடுப்பகுதியான மூர்தன்யம் மேல் பகுதி, இதான் வாயுடைய உள்பகுதினா இந்த இடத்துல தொடணும். நடுப்பகுதி மேல் பகுதியில் ஷ ஷ ஷ ஷ ஷ ஷ ஷ. உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷங்கர், ஷஷ்டி. நீங்கள் கண்ணை முடிக்கவங்க. நான் ஷங்கர், ஷஷ்டி இந்த 2 வார்த்தையும் சொல்கிறேன். இந்த 2 இடத்துல வரக்கூடிய ஷகாரத்தோடைய ப்ரொனவுன்சியேஷனில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கவனிங்க. கண்ணை முடிக்கிட்டிங்களா? ஷங்கர், ஷஷ்டி, ஷங்கர், ஷஷ்டி, ஷ ஷ ஷ ஷ. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஒன்று வந்து முன்னாடி தொடணும், இன்னொன்று வந்து நடு மேல் பகுதியில் தொடணும். ஷ ஷ. ச ச ச ச அது பல்லு வச்சு தொடுறது. ச
ஷ கொஞ்சம் பின்னாடி, ஷ உள்ள. அடுத்த பார்க்க போகிறது ச. இந்த சால சால இருக்கக்கூடிய அழுத்தம் கூட இருக்காது. ச ச நாக்கு பல்லுக்கு பின்னாடி இருக்கும், நடுவில் இருக்கும். ச ச ச ச ச. இதை நான் ரொம்ப எம்ஃபசைஸ் ஏன் பண்ணுறேன்னா, இந்த 4 எழுத்துக்களில் மிகப்பெரிய குழப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ச ச ஷ ஷ. கிட்டத்தட்ட 4மே ஒரே மாதிரி இருக்கும் முதல்ல பார்க்குறவங்களுக்கு. சம்ஸ்கிருதத்துடைய உச்சாரணத்துடைய பர்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம சம்ஸ்கிருதம் படிக்க முடியாது. சம்ஸ்கிருதத்துடைய உச்சாரணத்தில் இருக்கிற வித்தியாசம் என்னங்கிறது நமக்கு தலைப்பாவது புரியணும். 4 ஷா இருக்குது, 4 சா, இந்த மாதிரி ஏதோ 4 இருக்குது அப்படின்னு முதல்ல தெரியணும். 4 கா இருக்குது அப்படின்னு தெரியணும். எல்லாத்தையுமே பர்ஃபெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் போகிறேன் அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போக மாட்டோம். அதனால் உங்களுக்கு முதல்ல ஒரு புரிதல் இருக்கட்டும். கானால் 4 இருக்குது, சானால் 4 இருக்குது, தானால் 4 இருக்குது, டானால் 4 இருக்குது, பானால் 4 இருக்குது, ச ச ஷ ஷ அப்படின்னு அதுலேயும் கூட 4 இருக்குது. இந்த மாதிரி இவ்வளோ நம்ம மனசுக்குள்ளே வித்தியாசங்கள் இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஹிந்தி தெரிஞ்சிருக்கிற பட்சத்தில் இது எல்லாமே உங்களால் கரெக்டாக உச்சாரணம் பண்ண முடியணும். அப்படி உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் இதான் முதல் தடவையாக இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். இப்படிலாம் இருக்குங்கிற அந்த ஒரு புரிதல் மனசில் இருக்கட்டும். போக போக நம்ம பயிற்சி பண்ணி வேறு வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தும் போது உங்களுக்கு நிஜமாகவே வித்தியாசங்கள் புரிய ஆரம்பிக்கும். அது உங்களையே அறியாமல் நீங்கள் அதெல்லாம் உள்வாங்கிக்குவீங்க. அதனால் நம்ம ரொம்ப போட்டு சிரமப்படுத்த வேண்டாம். சரஸ்வதி, சுமதி எல்லாமே ரொம்ப சரளமாக இருக்கும். சரளம் அது கூட சாதம். இப்போ 4வது ஒரு வார்த்தை பார்க்க போகிறோம். அது ஹ. இந்த ஹ அப்படிங்கிறது தமிழில் கிடையாது. ஆனால் சம்ஸ்கிருதத்திலேருந்து நம்ம இரவல் வாங்கி இந்த எழுத்தை கூட நம்ம பயன்படுத்துகிறோம். ஹ. ஹனுமான், ஹரிப்பிரசாத், ஹரி, ஹரியோம், இந்த மாதிரி ஹ வரக்கூடிய இந்த எழுத்து சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. அப்போ என்னெல்லாம் இருக்குது? 5 எழுத்து, 5 வர்க்கம், 25 எழுத்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ய, ர, ல, வ 4 எழுத்து. அதுக்கப்புறம் இன்னொரு 4 எழுத்து. என்னது? ஷ, ஷ, ச, ஹ. 25 கூட்டல் 8 33. இந்த 33 எழுத்துக்கள் தான் வியஞ்சன அக்ஷராணின்னு சொல்லக்கூடிய சம்ஸ்கிருத மெய்யெழுத்துக்கள். எல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நான் ஒரு தடவை சொல்கிறேன். கவர்க்கம், சவர்க்கம், டவர்க்கம், தவர்க்கம், பவர்க்கம், யாரலாவ, ஷ, ஷ, ச, ஹ. இது நம்ம முன்னாடியே பார்த்தது. உயிரெழுத்துக்களில் ரு, ரு, ரு இந்த 3 எழுத்துக்கள் தமிழில் இல்லாத எழுத்துக்கள் பயிற்சியில் இருக்குது, சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. தமிழில் இருக்கக்கூடிய 2 உயிரெழுத்துக்கள் சம்ஸ்கிருதத்தில் கிடையாது. அது ஏனா குரில், ஓனா குரில். சம்ஸ்கிருதத்தில் ஏ இருக்குது, அதுக்கப்புறம் ஐ வந்துடும், அதுக்கப்புறம் ஓ இருக்குது, ஔ வந்துடும். குரில் ஏவும் குரில் ஓவும் சம்ஸ்கிருதத்தில் உயிரெழுத்துக்களில் கிடையாது. அதுக்கப்புறம் அஃது அங்கே அஹ அப்படின்னு சொல்லுவாங்க, விசர்க்கம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அம்முன்னு கூட ஒரு எழுத்து இருக்குது, மேலே புள்ளி வைக்கிறது. ஆக மொத்தம் 13 + 2 15 உயிரெழுத்துக்கள், 33 மெய்யெழுத்துக்கள். இப்போ நம்ம எல்லா எழுத்தையுமே ஒரே ஒரு தடவை வாசிச்சிருவோம். வாசிச்சுட்டு நம்ம முடிச்சிருவோம். நான் முதல்ல இடது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். பாருங்கள். க, 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 ங, ச, ச, ஜ, ஜ, ஞ, ட, 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 ந, த, 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 ந, ப, 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 ம, ய, ர, ல, வ, ஷ, ஷ, ச, ஹ. ஆக மொத்தம் 33 எழுத்துக்கள் முடிஞ்சிருச்சு. மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு புது விஷயம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.